தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்தில் முக்கியமான ஒரு நபரை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். மிரியாம் என்கிற பெயருள்ள ஒரு அருமையான ஊழியக்காரி. தகப்பன் பெயர் அம்ராம், தாயின் பெயர் யோகபேல். இவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மிரியாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒரு நல்ல அர்த்தம் பிரியமானவள் என்று பெயர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிய ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவளது அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் நாணற்பெட்டியை செய்து அதற்கு பிசிலும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று பார்க்கிறோம். நதியிலே விட்டுவிட்டாள் தாய். ஆனாலும் கூட அந்த பெட்டி தேவ சித்தத்தின்படி அந்த நைல் நதியிலே மிதந்து கொண்டு போனது. தேவனுடைய சித்தத்தின்படியே பார்வோனுடைய குமாரத்தி அந்த பெட்டியை கண்டு அவளோடு அதை திறந்து பார்த்தபொழுது ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கண்டபொழுது அந்த பிள்ளையை பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டாள். இதை தூரத்தில் அந்த பெட்டியை பார்த்து கொண்டே வந்த மிரியாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட சுறுசுறுப்புள்ளவள் அந்த பார்வோன் குமாரத்தியை பார்த்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை நான் கொண்டு வரட்டுமா என்று சொன்ன உடனே அந்த பார்வோனின் குமாரத்தை சரி என்றாள். மிரியாம் ஓடி சென்று அந்த குழந்தையின் தாயையே கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்க கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடைய தலைமையிலே எகிப்திலே 10 வாதைகளை தேவன் தண்டித்தார். பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து வந்த பொழுது மிரியாம் தன் 88வது வயதில் ஆடி பாடி தேவனை துதித்து நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். பிற்பாடு சில காலங்கள் கழித்து மிரியாம் ஒரு தவறை செய்து விட்டாள். தன் தம்பிதானே என்று சொல்லி மோசேயை எதிர்த்து பேசினாள். மோசே பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தர் அதை கேட்டு மிரியாமை தண்டித்தார். அவள் குஷ்டரோகம் வந்தது. மோசே இரக்கத்திற்காக ஜெபித்தான். ஜெபத்தை கேட்டு தேவன் 7 நாளைக்கு பிறகு சுகமாக்கினார். மிரியாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசுவோடு கூட பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கண்ணன் மனம் திரும்பினதுனாலே அவன் அன்றைய தினமே பரதேசத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று படிக்க முடிகிறது. மனம் திரும்புதல் மிக முக்கியமானது. அது நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்க வேண்டிய ஒன்று. தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, மென்மையான இருதயத்தை தினந்தோறும் தேவனிடத்தில் மனம் திரும்புதலோடு கூட நறுகுண்டுமான இருதயத்தோடு தாழ்மையாக சேர கர்த்தர் நமக்கு அந்த இருதயத்தை நமக்கு தருவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.